வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். குழந்தைகள் பெரியவங்கன்னு எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்னால் அது சாக்லேட் தாங்க. அந்த சாக்லேட்டை வெறும் 3 சிம்பிளான பொருட்களை வச்சு வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கடைகளில் வாங்குகிற சாக்லேட்களில் என்னென்ன கெமிக்கல் சேர்த்து செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் எந்த ஒரு கெமிக்கலுமே சேர்க்காம ஹெல்த்தியாக செஞ்சு குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மில்க் சாக்லேட் எப்படி ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்து மேலே செட் ஆகிற மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துக்குவோம். கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணி அந்த தண்ணியோட ஹீட்லேயே மேலே இருக்க பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறதால மிதமான ஹீட் பாத்திரத்தோட எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக பரவும். அதுக்காக தான். இப்போ கீழே இருக்க பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இது மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்குவோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகி அதில் இருக்க சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்ஸ்லாம் ட்ரை ஆகுவோம். இதில் 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்குவோம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா, நெய், கொக்கோ பட்டர்னு இதில் ஏதாச்சும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகுவோம். இதில் 1/4 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்குவோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் ஜீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான். இதை உள்ளே சேர்த்து சுகர் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 3வது இன்க்ரீடியண்ட்டான பால் பவுடர் சேர்த்துக்குவோம். 1/2 கப் அளவு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இது ஒரு 25 கிராம் அளவு இருக்கும். பால் பவுடர் சேர்க்கவும் பால் பவுடர் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உள்ளே இழுத்து இந்த மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஆல்ரெடி சுகர் சேர்த்து மெல்ட் ஆக்கியிருக்கோம். பால் பவுடர்லேயும் ஐசிங் சுகர் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பால் பவுடரில் இருக்கிற சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், பால் பவுடர் லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இப்படியே கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துடும். மொத்தமாக நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ சுகர் ஃபுல்லாமே மெல்ட் ஆகி நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிக்குவோம். என்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லை, அதனால் இன்றைக்கி நான் ஐஸ் க்யூப் மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன சைஸ் டம்ளரை ஒரு 4-5 எடுத்து அதோட பாட்டமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ரவுண்ட் ஷேப்பாக கூட ரெடி பண்ணிக்கலாம். மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இது சூடு ஆறவும் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துக்குவோம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக செட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹோம்மேட் மில்க் சாக்லேட் ரெடி. இன்றைக்கி நம்ம தேங்காய் எண்ணெயை சேர்த்து செஞ்சுருக்கிறதால சூப்பரான ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லை பிடிக்காதுன்னா கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வனஸ்பதி அதாவது டால்டா யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஆயில், சுகர், பால் பவுடர்னு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், சட்டுன்னு கம்மியான டைமில் இந்த சாக்லேட்டை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அதை வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஹாப்பி ஆகிடுவாங்க. இந்த ஈஸியான சாக்லேட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கிச்சன் லவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.